வணக்கம் திருவருள் குடும்பம். இன்னைக்கு நம்ம ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிற ஆத்திசூடியை பத்தி பேச போறோம். ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிற ஆத்திசூடி எல்லாருக்கும் தேவைப்படுமா? எல்லாரும் அந்த ஊக்கம்ங்கிற வார்த்தைய யோசனை செய்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, தினைக்கும் காலையில நாம எந்திரிச்சோன்னே யோசிக்கிற சில விஷயங்கள்ல ஊக்கம் ஒன்னா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ரொம்ப அதிகமான பேர் இந்த வார்த்தையை அடிக்கடி நினைச்சு பார்க்கறதோ இல்ல ஒரு தினசரி வாழ்க்கையில அவர்களுக்கான தேவையா இதை அவங்க நினைக்கிறதோ கடைபிடிக்கிறதோ ரொம்ப குறைவான அளவுல இருக்கு. ஏன் இது அப்படி இருக்கு? ஏன் இதை எல்லாராலையும் இந்த ஊக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள முழுமையா போக முடியாது அப்படின்னா, இது ஒரு சாராருக்கு மட்டுமே மிகவும் நெருக்கமான ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, தோல்வியை தழுவுனவங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ரொம்ப சோகத்துல இருக்கவங்க, அவங்களால இந்த வார்த்தையோட எளிதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன் அவங்களுக்கு மட்டும்? அப்போ தினசரி வாழ்க்கை அவங்க ஊக்கத்தோட இருக்காங்க, அதை அவங்க நினைச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்க்கைய சந்தோஷமாவும் துள்ளலாவும் வாழ்றவங்க, அவங்க உள்ளேயே மனசு உள்ளேயே ஊக்கம் நிறைஞ்சவங்களா வாழ்றாங்க. அப்படி வாழ்ற அவங்களுக்கு அந்த வார்த்தை ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு ஔவையார் யாரை பார்த்து சொல்றாங்க? இந்த வார்த்தை யாருக்கு தேவை அப்படின்னா, சோகத்திலையும் தோல்வியில மூழ்கி இருக்கவங்களுக்கும் தான் இந்த வார்த்தை ரொம்ப அவசியம். ஏன் மற்றவங்களுக்குலாம் அவசியம் இல்லைன்னா இவங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன் இதை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, என்னைக்காவது உங்க வாழ்க்கையில நம்ம ஏன் வாழ்றோம், உண்மையாவே நான் வாழ்றதுக்கான காரணம் என்ன இருக்கு, நான் உயிரோட இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத யாராவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? தொடர்ந்து நாள் கணக்குல மாச கணக்குல யாராவது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் ஏன் உயிரோட இருக்கணும்? ஒருவேளை நான் உயிரோட இருந்தா யாருக்கு என்ன பயன், எனக்கு என்ன பயன், இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சோகத்துல ஆழ்ந்து அதை யோசனை பண்ணவங்களுக்கு தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியும். ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே தலைக்குப்புற புரட்டி போடக்கூடியது. அப்ப அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட ஒரு சரியான நபர் சொல்லாம இருந்திருந்தா உங்க வாழ்க்கை திசை மாதிரி வேற இடத்துக்கு போயிருக்கும். ஊக்கமான வார்த்தைக்கு உங்களோட வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய சக்தி உண்டு. நாம எடுத்த தொழில்ல தோல்வி, காதல்ல தோல்வி, இல்ல எனக்கு எதுவும் பெருசா திறமைகள் இருக்க மாதிரி தெரியல, என் வாழ்க்கையை நான் ஃபியூச்சரை பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கூட பிரகாசமா இல்லை, எனக்கு எதுவும் அமைய மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல நான் பொதுவாகவே ரொம்ப லேசியா ஊக்கமே இல்லாத ஒரு ஆள், இப்படி பல கோணங்கள்ல பல விதமா நாமளே ஜட்ஜ் பண்ணிப்போம். நமக்கு தலை வலிக்குது அப்படின்னு வைங்களேன், நம்மளால எந்த வேலையுமே உருப்படியா செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம தலைமையில உட்காந்து அந்த வலி நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கோம். அதுவும் இதுவும் வித்தியாசமெல்லாம் கிடையாது. அதே போலதான் ஒரு மனச்சோர்வு, அந்த தோல்வியோட வலி, இது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த தலைவலியோட நீங்க கொஞ்சம் பொருத்தி பாருங்களேன். அப்படிப்பட்ட தலைவலி இருக்கப்போ உங்களால எப்படி வேலை செய்ய முடியாதோ, இந்த மன வலி, மன சோர்வு, இந்த வேதனைகள் இருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையை நீங்க சரியான விதத்துல வாழ முடியாது. அப்போ தலைவலிக்கு நீங்க எப்படி மாத்திரை போடுறீங்களோ அதே போல ஊக்கம்ங்கிறது தான் உங்களோட மனவேதனைக்கான ஒரு மாத்திரை. ஏன் அப்படின்னா, சிலர் தோல்வியில இருக்கும்போது மிக தப்பான முடிவுகளை எடுப்பாங்க. நீங்க தோல்வியிலையோ மனவேதனையிலையோ இருந்தீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க உங்களை என்ன செய்யணும்னா, உங்க மனசுக்கு ஊக்கம் கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி நீங்க சாதாரணமா எப்படி இருப்பீங்களோ அந்த நிலைமைக்கு வரணும். ஏன்னா அந்த நிலைமையில மட்டும்தான், சமநிலையில மட்டும்தான் உங்களால சரியான முடிவுகளை எடுக்க முடியும். உங்களோட வாழ்க்கைய சரியான போக்குல கொண்டு போய் நீங்க வாழ முடியும். ஆனா சோகத்துல இருந்து நிறைய பேர் தவறான முடிவுகளை எடுப்பாங்க. காதல் தோல்வி, கடன் பிரச்சனை, அப்புறம் உடல் நலம் சரியாம இருக்கிறதுன்னு மனுஷனுக்கு துன்பத்தை அடுக்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா எல்லா வியாதிகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் ஊக்கம். அந்த ஊக்கத்தை நீங்க கையே விட்டுறாதீங்க அப்படின்றாங்க. மோட்டிவேஷன், ஊக்கம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு மோட்டிவேஷன் லைஃப்ல அது மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன். ஒன்று நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும், இல்லையா மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆட்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மேலே 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 போய்கிட்டே இருக்கும். அந்த ஊக்கத்தை யார் உங்களை கைவிட்டாலும், நீங்கள் யாரை கைவிட்டாலும், எந்த விதத்தை கைவிட்டாலும்
ஊக்கத்தை மட்டும் கைவிட்டுடவே கூடாது. அதை தான் அவை பாட்டி நமக்கு சொல்றாங்க. வாழ்க்கைய சந்தோஷமான கட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்க அனைவரும் என்னைக்கும் இதே சந்தோஷத்தோட மேலும் 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 உங்களோட சந்தோஷம் பெருகிக்கிட்டே போகணும், உங்களோட ஊக்கம் பெருகிக்கிட்டே போகணும். அதே போல யார் யாரெல்லாம் இப்போ மனவலியோட இதை பார்க்குறீங்களோ உங்களுக்கு சொல்றேன், ஊக்கம் அது நிச்சயமா வரும். ஏன் அப்படின்னா இறைவன் நம்ம உள்ளதான் வசிக்கிறாரு. நீங்க கோயில்களுக்கோ இல்ல வேறு சில இடங்களுக்கோ போய் நீங்க அமைதியை தேடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவர் உங்களுக்குள்ள உங்களோட மன வலிய எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்காரு. நீங்க எப்ப கையை நீட்டுவீங்க, உங்களை எப்போ கையை கொடுத்து தூக்கி விடலாம் அப்படின்னு இறைவன் காத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் அந்த ஊக்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கையாக இருக்கும். அந்த ஊக்கத்தை இறைவனோட கையாக நினச்சி ஊக்கம் அதை கைவிடேல். நன்றி, வணக்கம்.